வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அலர் நீ அகிலம் நீ, அத்தியாயம் 17. உன்னோடு அன்று கண்ட காதல் வேகம், என்னோடு எட்டி நின்ற நாகரிகம், கண்ணில் கண்ணில் வந்து போகுதே, என் நெஞ்சு கட்டில் மீது திட்டுகின்றதே. உன் தேடலோ காதல் தேடல்தான், என் தேடலோ கடவுள் தேடும் பக்தன் போல. தொலைக்காட்சியில் பாடல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க மெய்மறந்து அதை பார்த்து கொண்டிருந்தாள் மகதி. தன் காதலை உணர்ந்து கொண்ட நாயகி அழகாக நடனமாடி பாடலின் வழி தனது காதலை உணர்த்தி கொண்டிருக்க சோபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தவளின் மனம் தன்னவனை நாடி ஓடியது. உன்னுடைய தேடலோ காதலை தேடும் தேடல் மட்டும்தான். ஆனால் என்னுடைய தேடல் கடவுளை தேடும் பக்தனைப் போல ஆத்மார்த்தமானது. என்ன அருமையான பாடல் வரிகள் இது! ஒரு பெண்ணின் தூய்மையான காதலை இதைவிட அழகாக யாராலுமே சொல்லிவிட முடியாதுதான். உங்க மேல நான் வச்சிருக்கிற காதலும் அப்படிப்பட்டதுதான் ஆரோ. எண்ணிக்கொண்டே அவள் திரும்ப அவள் நினைவின் நாயகனே அங்கு வாசலில் நின்று கொண்டிருந்தான். வந்துவிட்டாளா? என்னை தேடி வந்துவிட்டாளாம். மனதில் எழுந்த இன்ப பரபரப்புடன் அவன் அவளையே பார்த்து கொண்டு நிற்க அவளோ எழுந்து நின்றாள். அவளது தாய் ஓரளவிற்கு நடக்க பழகியிருந்தார். அதற்கு மேல் அவளாலும் ஆரியனை காணாமல் அங்கு இருக்க முடியவில்லை. நானாக உன்னை அழைக்க மாட்டேன் என்று கோபத்துடன் கிளம்பிய அவன் முகமே மீண்டும் மீண்டும் நிழலாட, வேலைக்கு போகணுமா? லீவ் போட்டு 2 வாரம் ஆச்சு. தாயின் முகம் பார்க்காமல் பொய் கூறிவிட்டு கிளம்பி விட்டாள். மிக பத்திரமாக செவிலியர் கவனித்துக் கொள்வார்தான். இருந்தாலும் இப்படியொரு நிலையில் விட்டு வருகிறோம் என்ற குற்ற உணர்வு அவள் மனதை அரிக்கத்தான் செய்தது. என்னதான் செய்வது? இந்த பொல்லாத காதல் அவள் மனதில் புகுந்து சட்டமாய் அமர்ந்து கொண்டு செய்யும் அராஜகங்கள் சற்று அதிகம்தான். அம்மாவிடம் பொய் கூறுகிறோம், அம்மாவை விட்டுவிட்டு வருகிறோம் என்ற குற்ற உணர்வு அவன் முகத்தை கண்டவுடன் எங்கு சென்று ஒளிந்து கொண்டது என்றுதான் தெரியவில்லை. அவள் வந்துவிட்டாள் என உள்ளம் குத்தாட்டம் போட்டாலும் அவள் பேசிய வார்த்தைகள் முன்வந்து மனதை இறுகச் செய்ய ஒன்றும் பேசாமல் மாடியை நோக்கி நடந்தான் ஆரியன். ஆரு, அழைத்தவளின் குரலை அவன் காதில் வாங்கவே இல்லை. வேகமாக மாடியேறி சென்று விட்டான். இவருக்காகத்தானே ஓடி வந்தேன். வான்னு ஒரு வார்த்தை சொன்னால்தான் என்னவாம்? என்னை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவார்னு நினைச்சு வந்தது என் தப்புதான். சரியான ஜடம். அந்த ஃபீலிங்ஸை எப்போதுமே வெளிக்காட்டுறதே இல்லை. வாய்விட்டே புலம்பிக் கொண்டு திரும்பியவள் மாடிப்படியின் ஓரத்தில் அவன் நிற்பதைக் கண்டு ஸ்தம்பித்து வாயை மூடிக்கொண்டாள். அவனது பார்வை கூர்மையாக அவளைத்தான் அளவிட்டு கொண்டிருந்தது. அவள் பேசிய வார்த்தைகள் அவன் காதில் விழுந்திருந்தாலும் முகத்தில் எதையும் பிரதிபலிக்கவில்லை. கொஞ்சம் இழைச்சிட்டா. மனம் அவளுக்காக வருந்தி கொண்டது. இதென்ன, ஷேவ் கூட பண்ணாம இப்படி தேவதாஸ் மாதிரி தாடியை வளர்த்து வச்சிருக்கிறாரு. கண்ணு ஏன் இவ்வளவு சிவந்து போய் இருக்குது? ஐயோ கடவுளே, நான் இல்லைனா சரியா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாரே, சரியான தூக்கம் இல்லை போல. பதைபதப்புடன் அவள் மனம் அவனைத்தான் நோட்டமிட்டு கொண்டிருந்தது. இரு கைகளையும் விரித்து வாவென்று கண்ணசைவில் அழைக்க அவ்வளவுதான். ஓடிச் சென்று அவன் மார்பில் விழுந்திருந்தாள் பெண்ணவள். எதுக்கு அவ்வளவு கோபமா வந்தீங்க ஆரு? இந்த 2 வாரமா நானாவே இல்லை. ஊடல் கொண்டு செல்ல கோபத்துடன் வினவியவளின் கன்னத்தில் முத்தமிட்டு நிமிர்ந்தவன், நீயும் அந்த வார்த்தைகளை பேசி இருக்க கூடாதுதானே? நீயாவது 2 வாரம், கிட்டத்தட்ட 2 மாசமா நான் இப்படித்தான் பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறேன். என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒர்க்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்னை விட்டு போகணும்னு இனி கனவுல கூட நினைக்காதேடி. தன் பரிதவிப்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்தியவனின் அணைப்பு மேலும் இறுகியது. அவள் பேசியிருந்த வார்த்தைகள் அனைத்தும் உண்மைதான். அதேபோல் அதை ஆரம்பித்து வைத்தவனும் அவன்தான். இருந்தாலும் அதையே பேசி பேசி ரணத்தை கிளற வேண்டாம் என்று அவள் அப்படியே அதை விட்டுவிட்டு அமைதியாகிவிட்டாள். இனி எங்கேயும் போக மாட்டேன். அவன் மார்பில் புதைந்த வாக்கில் வாக்கு கொடுத்தவளுக்கு தெரியவில்லை இன்னும் சில நாட்களில் அவளை பிரிவை பற்றி பேசப் போகிறாள் என்று. அப்படியே அவளை கைகளில் அள்ளி கொண்டவன் படியேற, என்ன? தடுமாறியவள் எட்டி அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். நேரே சென்றது படுக்கை அறைக்குத்தான். மூடியிருந்த கதவை காலால் எட்டி உதைத்து திறந்தவன் கட்டிலில் சென்று அவளை கிடத்திய வேகத்தில் அவன் ஒரு கட்டில் போருக்கு தயாராக போகிறான் என்றுதான் அவள் நினைத்தாள். அவசரமாக சட்டையை கழட்டி வீசியவன் பொத்தென்று கட்டிலில் விழுந்தான். இடையை பற்றி அணைத்து கொண்டு மார்பில் முகம் புதைத்தவன், நான் நிம்மதியா தூங்கணும் டி, ப்ளீஸ். நான் தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் என்னை விட்டு எங்கேயும் போகாதேன். கழுத்து சரிவில் முகம் வைத்தபடியே முணுமுணுத்தவன் அடுத்த நொடி உறங்கியும் போனான். இதமாக தலையை கோதிவிட்டவளின் மனம் நெகிழ்ந்து போனது. அவள் கூட கட்டியணைத்து காமப்போர் புரிய போகிறான் என்றுதான் நினைத்தாள். இப்படி கட்டிக்கொண்டு தூங்குவான் என்று நினைக்கவில்லை. படுத்த அடுத்த கணம் உறங்கிவிட்டான் என்றால் உறக்கத்திற்காக எவ்வளவு ஏங்கியிருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அவளது அருகாமை கிடைக்காத சமயங்களில் உறக்கம் வருவதில்லை என்று அவன் பலமுறை புலம்பியிருக்கிறான்.
இதற்காகத்தான் கோபத்தில் வார்த்தைகளை விட்டு அவளை அழைத்து வர முயன்றிருக்கிறான். எல்லாம் தெரிந்தும் இவ்வளவு நாட்கள் அவனை தனிமையில் தவிக்க வைத்து விட்டோமே என்று மனம் அடித்து கொண்டது. என்னை மன்னிச்சிடுங்க ஆரு. குனிந்து உச்சந்தலையில் முத்தம் வைத்தவளும் அவனது அருகாமையில் சுகமாக உறங்கி போனாள். அவர்களுக்கு இடையில் இருக்கும் அழகான உறவுக்கு நிலையான எதிர்காலம் இல்லையெனினும் பொங்கி வழிந்த காதலுக்கு ஒன்றும் குறைவே இல்லை. எவ்வளவு காலம் இப்படியே வாழ முடியும் என்ற மன உறுத்துதல் இருந்தாலும் வெளியே அதை காட்டிக்கொள்ளாமல் அவளும், நமக்கு பிடிச்சிருக்கு, சேர்ந்து வாழறோம், இதுல கல்யாணம் எங்கிருந்து வருது என்ற கொள்கையோடு அவனும் நாட்களை கடத்தி கொண்டிருந்த தருணம் அது. கல்லூரி பாட இடைவெளியின் போது கிடைத்த நேரத்தில் வெட்கமே இல்லாமல் மனம் அவனை நோக்கி பாய்ந்து செல்ல தன்னவனின் நினைவுகளில் மூழ்கி இருந்தவளை ரம்யா அழைத்தாள். மகதி, நாப்கின் இருக்குதா? என்னுடைய பேக்ல இருக்கும் பாரு, எடுத்துக்கோ. பதில் கூறிவிட்டு மீண்டும் நினைவுகளில் மூழ்கும் போதுதான் சட்டென்று மணியடித்தாற் போல மனதிற்குள் ஒரு விஷயம் ஓடியது. கடவுளே! அவசர அவசரமாக அவளது மூளை எதையோ கணக்கிட வந்த விடைதான் அவளுக்கு அடிவயிற்றில் புலியை கரைத்தது. ஆம், நாட்கள் தள்ளி போயிருந்தது. தாயின் அறுவை சிகிச்சை, ஆரியனின் பிரிவு என்று பலவற்றை மனதில் போட்டு உழன்று கொண்டிருந்தவள் மாதா மாதம் வரும் இந்த பிரச்சனையை கவனிக்காமல் விட்டுவிட்டாள். கிட்டத்தட்ட கடந்த 3 மாதங்களாகவே அவளுக்கு மாதவிடாய் வரவே இல்லை. அதுவும் இல்லாமல் சில நாட்களாகவே உணவின் மீது ஏற்பட்ட வெறுப்பு, சிறு சிறு குமட்டல், அவ்வப்போது எட்டி பார்க்கும் மயக்கம் என அனைத்தும் அவளது கர்ப்பத்தை உறுதிப்படுத்த அவளுக்கோ உலகமே நின்ற உணர்வு. கடவுளே! அப்படின்னா? வயிற்றை தொட்டு பார்த்தவளின் கரம் நடுங்கியது. இது எப்படி சாத்தியம்? முறையான பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாமல் அவன் அவளை நெருங்கவே மாட்டான். குழந்தை வரக்கூடாது என்பதில் அவன் மிக மிக கவனமாகத்தான் இருந்தான். அதிலும் கடந்த 3 மாதங்களாக அவன் அவளை நெருங்கவே இல்லை எனும்போது இது எப்படி சாத்தியம்? யோசித்தவளுக்கு அன்று நடந்த கூடல் நினைவுக்கு வந்தது. தனது அன்னையின் மருத்துவ சிகிச்சைக்கு அவன் ஏற்பாடு செய்த அன்று அவன் மறுத்த போதும் கூட காதல் மிகுதியில் கூடம் என்றும் பார்க்காமல் தன் வெட்கத்தை துறந்து அவனுடன் கூடி கழித்தது நினைவிற்கு வந்து போனது. மறக்கக்கூடிய கூடலா அது? தன் காதலை உணர்ந்து வெட்கத்தை துறந்து அணுவாய் அவள் அவனை கொண்டாடிய கூடல் அது. எப்பொழுதும் அள்ளிக்கொள்பவன் அன்று காட்டிய தயக்கங்களும் தேடலையும் மீறி அவன் கண்களில் மின்னிய வேறு ஏதோ ஒன்றும் இதோ இப்பொழுது கூட பசுமரத்தாணி போல அவள் மனதில் பதிந்து போயிருக்கிறதே. மனம் அடித்துக்கொள்ள உடல்நலம் சரியில்லை என அனுமதி வாங்கிவிட்டு கல்லூரியை விட்டு வெளியே வந்தவள் நேரே சென்றது மருந்தகத்திற்குத்தான். கர்ப்பம் உறுதி செய்யும் கருவியை வாங்கி கொண்டு அவசரமாக வீட்டிற்கு வந்தவளுக்கு இதயம் படபடவென அடித்து கொண்டது. கையில் கருவியை வைத்துக்கொண்டு பதைபதைக்கும் மனதுடன் நின்றிருந்தாள். ஒரு சிகப்பு கோடு வந்தது. கடவுளே! மனம் மந்திரம் போல் ஜெபித்து கொண்டிருக்க அவள் தலையில் பேரிடியாய் இன்னொரு சிகப்பு நிறக்கோடும் அழுத்தமாய் தோன்றி அவள் வயிற்றில் வளரும் அவளவனின் கருவை உறுதி செய்தது. நடுங்கியவளின் கரத்திலிருந்து அந்த கருவி நழுவி கீழே விழுந்தது. கழுத்தில் தாலி இல்லை, முறையான ஒரு உறவு இல்லை. ஆனால் வயிற்றில் பிள்ளை வளருகிறது. இந்த சமூகத்திற்கும் அவளது அன்னைக்கும் அவள் என்ன பதில் கூறப் போகிறாள்? அவளை முன்னோடியாய் வைத்துதானே அவளது தங்கை வளருவாள். அந்த சிறு பெண்ணிற்கு அவள் எந்த பாதையை கை காட்டுவாள்? என்னதான் அவன் மேல் காதல் இருந்தாலும் குழந்தை என்பதெல்லாம் இப்போதைய அவள் வயதிற்கு தேவையில்லாத விஷயம் அல்லவா? அவனளவில் அவன் எச்சரிக்கையாகத்தான் இருந்திருக்கிறான். இவள்தான் எதை பற்றியும் யோசிக்காமல் இப்படியொரு இக்கட்டை உருவாக்கிவிட்டாள். இப்பொழுது என்ன செய்வது? இடிந்து போய் குளியலறை வாசலிலேயே அமர்ந்தவளுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த அத்தனையையும் மீறிக்கொண்டு ஒரு சிறு மகிழ்ச்சி மனதோறும் தோன்றியது. அவளது காதலின் சின்னமல்லவா இந்த குழந்தை? அவனது வாரிசு, உயிருக்குயிராய் அவள் விரும்பும் அவளவனுடைய வாரிசு. குட்டி கை குட்டி கால்களுடன் கண்களை மலர்த்தி கொண்டு ஜனனிக்க போகும் அவளுக்கே அவளுக்கான குழந்தை அது. கண்ணீரும் சிரிப்பும் ஒருங்கே தோன்ற கரம் மெலிதாய் வயிற்றை வருடி விட்டு கொண்டது. என் குழந்தை! மனம் பலமாய் கூவ அதன் பிறகு அவள் அழவில்லை. முதலில் இதை ஆரியனிடம் கூற வேண்டும். அவசரமாக மொபைலை எடுத்தவளின் கரம் ஏதோ யோசனையில் அப்படியே நின்றது. அவள் இங்கு வந்த புதிதில் அவன் கூறிய வார்த்தைகள் காதில் ஒலித்தன. குழந்தையெல்லாம் வந்துட வேண்டாம், நான் சேஃபாத்தான் இருப்பேன், நீயும் உன் சைடில் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. தேவையில்லாம பேபி அது இதுன்னு வந்து அபாஷன் வரைக்கும் போக வேண்டாமேன்னு நினைக்கிறேன். அவனது கடின குரல் மனதில் வந்து போக மொபைலை எடுத்த கரம் அதை அணைத்து தூக்கி போட்டது. அவன் கூறியிருந்தான் தான். ஆனால் அப்போதைய ஆரியனுக்கும் இப்பொழுதிருப்பவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? அதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. இல்லை, ஆரியன் கிட்ட இதை சொல்ல வேண்டாம். அவருக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியல. அபாஷன் பண்ண சொல்லி என்னை வற்புறுத்தினா நான் என்ன பண்ணுவேன்? என்னையே நம்பி வந்த இந்த குழந்தையை என்னால் அழிக்க முடியாது. கல்லூரி படிக்கும் சிறு பெண்ணாக இருந்தாலும் தாய்மை தாய்மைதானே. அதுவும் அவளது ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்துவிட்ட அவனது நாயகனின் குழந்தை எனும்போது அவளால் எப்படி அதை அழிக்க முடியும்? தலையை பீத்து கொள்ளலாம் போல் இருந்தது மகதிக்கு. வெகு நாட்கள் மறைத்து வைக்கக்கூடிய விஷயமா அது? வயிறை காட்டி கொடுத்து விடாதா? கணக்கு போட்டு பார்த்தால் இப்பொழுதே முழுதாக 3 மாதங்கள் முடிந்திருந்தது. அதே யோசனையுடன் கீழே இறங்கி வந்தவள் சோபாவில் தஞ்சம் புகுந்தாள்.
இரவு 7 மணி வாக்கில் வந்தவன் பிரம்மை பிடித்தவள் போல அமர்ந்திருந்தவளை கண்டுவிட்டு யோசனையுடன் அவள் அருகே விரைந்தான். மகதி, ஆர் யூ ஓகே? அவளது தோளை தொட பதறி நிமிர்ந்தவள் அவனை கண்டதும் மழங்க மழங்க விழித்தாள். அவளது பார்வை அதில் தெரிந்த தவிப்பு. ஏதோ பிரச்சனை என்பதை அவனுக்கு கட்டியம் போட்டு கூற, என்னாச்சுமா? வினவியபடியே அவள் அருகே அமர்ந்தான். தொடரும்.